வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் தமிழ் இயல் 1ல் இருக்க இலக்கண பகுதியோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1. கற்பவை கற்றபின் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. நம்ம மாத்திரை லெசனில் படித்தோம் இல்லையா? ஒரு வினாடி அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை, 2 வினாடி அப்படின்னா 2 மாத்திரை. ஸோ உங்கள் பேரையும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் எழுதி அது ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன மாத்திரை அளவு வருது அப்படின்னு சொல்கிறத நோட்டை எழுதி அதை ஆட் பண்ணி அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறத எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்: ஃபர்ஸ்ட் நேம் அரவிந்தன். ஆ உயிரெழுத்து, ஒரு மாத்திரை அளவு. ர இதுவும் உயிர்மெய் எழுத்து, ஒரு மாத்திரை அளவு. வி உயிர்மெய் எழுத்து, ஒரு மாத்திரை அளவு. இந்த் மெய்யெழுத்து, அரை மாத்திரை அளவு. த உயிர்மெய் எழுத்து, ஒரு மாத்திரை அளவு. இன் மெய்யெழுத்து, அரை மாத்திரை அளவு. ஸோ இந்த இது எல்லாமே டோட்டல் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 5. ஸோ அரவிந்தன் அப்படின்ற நேம்க்கு மாத்திரை அளவு 5. இதில் இருக்க நேம்ஸ் தான் எழுதணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சுனாவே உங்கள் நேமையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேமையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸை போடலாம். அடுத்து மதிப்பீடு. கொஷின் நம்பர் 1. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. நம்பர் 1. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். இதுக்கு விடை அது. செகண்ட் கொஷின். 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். விடை தீ. தேர்ட் கொஷின். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. நெக்ஸ்ட், கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ இந்த பேராவை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். பழமொழியின் சிறப்பு என்பது சுருங்க சொல்வது. செகண்ட் கொஷின். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். தேர்ட் கொஷின். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. ஃபோர்த் கொஷின். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுபவை யாவை? இதற்கு விடை உணவு, உடை மற்றும் உறைவிடம். ஃபிஃப்த் கொஷின். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு. இந்த பேராக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்: சுத்தம். அடுத்ததா மொழியோடு விளையாடு. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியலை தயாரிக்க. ஸோ இதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸ் தான் எழுதணும்னு கிடையாது. உங்களுக்கு எத்தனை வார்த்தை தெரியுமோ அத்தனை வார்த்தை எழுதலாம். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கருமை, இனிமை, பொறுமை, பெருமை, இளமை, சிறுமை, கல்லாமை, வறுமை, தனிமை, உவமை, அருமை, உண்மை, இல்லாமை, பன்மை. அடுத்ததா சொல்வளம் பெறுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கீழே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸில் ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு புது வேர்ட்ஸ் கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கரும்பு, கரு, கம்பு. இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் கவிதை. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் கவி, விதை, கதை, தை. அடுத்த வார்த்தை பதிற்று பத்து. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய வார்த்தைகள் பதி, பத்து, பற்று. நெக்ஸ்ட் வேர்ட் பரிபாடல். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் பரி, பாடல், பா, பால், பாரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. கீழே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை சேர்த்தா நமக்கு புதிய வேர்ட்ஸ் கிடைக்குமா. ஸோ இதற்கான விடை விண்மீன், மொழிநூல், தமிழ்மொழி, எழுதுகோல், கண்மணி, நிதி நூல், தமிழ்மணி, மீன்கண், தமிழ் மாலை, தமிழ் நூல், விண்வெளி மற்றும் மணிமாலை. நெக்ஸ்ட், பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. இதற்கான ஆன்சர் அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், உவகை தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் வேண்டும் தமிழ், ஏற்றம் தருவது தமிழ்.
அடுத்து கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிக்க. கிராஸ்வேர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர், வாணிதாசன், சுரதா மற்றும் ஔவையார். அடுத்ததா கலைச்சொல் அறிவோம். நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துகிற சில வார்த்தைக்கு அதற்கான ஆங்கில எழுத்து. வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இடம் சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், தொடு திரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், செயலி அப்படின்னா ஆப், புலனம் அப்படின்னா வாட்ஸ்ஆப், மின்னஞ்சல் அப்படின்றதுக்கு இமெயில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்ததாக கூடுதல் வினாக்கள். இந்த இலக்கண பகுதிக்கு ஒரு அடிஷ்னல் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இலக்கணம் என்றால் என்ன, அதோட ஆன்சர்ஸ். எப்போவுமே மனப்பாடம் பண்ணி படிக்காமல் புரிஞ்சு படித்தோன்னா அது பாடலோட அர்த்தம் என்ன, உள் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு படித்தோன்னா இந்த மாதிரி கூடுதல் வினாக்களுக்கு கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ எப்போவுமே படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. அடுத்ததாக குருவினா கொடுத்துருக்காங்க, அதுக்கான விடையும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டு வாட்ச் ஹர்ஷாஸ் லேர்னிங்.